வணக்கம் மக்களே. மக்கள் இ-சேவை யூடியூப் சேனல் மூலிமா உங்களை மீண்டும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ மத்திய மாநில அரசுகளோட பல்வேறு ஆன்லைன் சர்வீசஸை நீங்கள் வீட்டில் இருந்தபடியோ இல்லை ஆன்லைனில் மொபைல் மூலிமா எப்படி அப்ளை பண்ணி நீங்களே அந்த சர்வீஸை எடுத்துக்கிறது அப்படிங்கிற சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம சேனல் மூலிமா மக்கள் பயன்பெறும் வகையில் மக்கள் இ-சேவை இணையதள சேவை சேனல் மூலிமா உங்களுக்கு காணொலி மூலியமாக நாங்கள் வெளியிட்டுக்கிட்டு வரோம். ஸோ இதில் ஒரு புதிய அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது 10th 12th முடிச்சுட்டு பள்ளி மாணவர்கள் வெளி மாநிலங்களுக்கு படிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ அது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸு, நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நிறைய பேர் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு டவுன்லோட் பண்ணுறதுல ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. சரினா நம்ம வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நம்ம போட்டிருந்தோம், எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, எப்படி அக்னாலஜ்மெண்ட்டில் நம்ம பேமெண்ட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறது எல்லாமே நம்ம போட்டிருந்தோம். ஸோ டீட்டெயில்டாக போட்டிருந்தோம். எல்லாத்துக்குமே நல்ல ஒரு கமெண்ட் இருந்தது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, அதுக்கான அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு மெயிலில் லிங்க் வந்துடும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நிறைய பேர் டவுன்லோட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான், நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். அது அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எனக்கு அப்ளை பண்ணி 20 days ஆச்சு வரல, 1 month ஆச்சு வரலன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி பேமெண்ட் ஸ்டேட்டஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம், இது வரைக்குமே எதுவுமே ஃபெயிலியர் ஆனதில்லை. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் பேமெண்ட் ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ஒரு 5 days வந்துடும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எத்தனை நாளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 5 days வந்துடும். இப்போ உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி மெசேஜ் வந்திருந்தது, மெயில் வந்திருந்ததுன்னு சொன்னால் உங்கள் டவுன்லோட் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆப்ஷனில் இருக்க மாதிரி கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் ஆன அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்காது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஓடிபி வந்திருக்கும் இல்லைங்களா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்த மெயிலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கும். MIGHன்னு இருக்கும், MIGSன்னு இருக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம டவுன்லோட் சர்டிஃபிகேட் ஆப்ஷனுக்குள்ளே அதாவது போர்ட்டல்லே நீங்கள் அந்த லிங்க் டைரெக்டாக கிளிக் பண்ணாமல் அப்ளை பண்ண இடத்துலையே உள்ளே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அந்த ஆட் பண்ணி போட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் மேலே ரைட் டாப்பில் இல்லைங்க பாப்பப் பிளாக் ஆகிருக்கும். அதை அலோ கொடுங்க. அலோ கொடுத்துட்டு டன் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரர் வரும், சம்திங் வென்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சர்டிஃபிகேட் போயிடுச்சோ இல்லை வராதோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. திருப்பியும் பேக் வாங்க. திருப்பி பேக் திருப்பி அதே மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இது கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அந்த அப்ளை பண்ணுற மெனுக்குள்ளேயே வாங்க, டவுன்லோட் சர்டிஃபிகேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்கள் மெயிலில் அப்ளை பண்ணும்போது ஓடிபி வரும்போது வந்திருக்கும், அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டுக்குங்க. அப்புறம் அந்த ஆட் பண்ணி அந்த கேப்ஷாவை போட்டுட்டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுங்க. இல்லை முக்கியமாக அந்த ஆப்ஷனை நீங்கள் மறக்காமல் செய்யணும். அந்த பாப்பப் பிளாக்குங்கிறத அலோவ் பண்ணணும். ஸோ இது ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் வேறு மாதிரி இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணுறது கூகுள் குரோம். கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப பயனுள்ள ஒரு அப்டேட்டு தான். இதை நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க. ஏன்னா இது டவுன்லோட் ஆகலைங்கிறது நிறைய பேர்த்தோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த புதிய அப்டேட் நம்ம மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த செட்டிங்ஸை பயன்படுத்தி நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். இது போன்ற புதிய அப்டேட்ஸ், புதிய சேவைகள் நாள்தோறும் வந்துக்கிட்டே இருக்குங்க. அனைத்து சேவைகள், இணையதள சேவைகளையும் உங்களிடம் கொண்டு சேர்ப்பதே மக்கள் இ-சேவை யூடியூப் சேனலுக்கான நோக்கம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் மூலிமா, லைக்ஸ் மூலிமா எங்களுக்கு ஆதரவை தொடர்ந்து தெரிவியுங்கள். இதுபோல் மேலும் புதிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.